Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சித்தலைவருடைய எழுச்சி பயணத்தில் தேனி கிழக்கு மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கரிசல்பட்டி விளக்கு எம்ஜிஆர் சிலை அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சாலையில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வழிநடவிலும் ஏராளமான பெண்கள் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முக்கோடை ராமர், அதே போன்று மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜக்கையன், அதே போல் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமான அதிமுக பொதுச் செயலாளர் வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்களால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அதை நன்றியோடு நினைத்து பார்த்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகின்றிருக்கிற இந்த பிரதான சாலை முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் இந்த தேனி கிழக்கு மாவட்டத்தினுடைய இந்த சட்டமன்ற ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக மக்கள் கூட்டமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் பொதுமக்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி விழா கோலம் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் 8 மாதத்தில் 20 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தையே கொலை நகரமாக மாற்றியதுதான் ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சியின் சாதனை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 6,75,00,000 மதிப்பிலான அதிநவீனமான ஆயுஷ் மருத்துவமனை கட்டப்பட்டது. இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயுஷ் மருத்துவமனையை திறக்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முடக்கி வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தொடர்ந்து இது தொடர்பாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 2022, 23 மற்றும் 23, 24 ஆகிய காலகட்டங்களில் விடியா அரசு மத்திய அரசுடைய தேசிய ஆயுஷ் மிஷன் மூலமாக நிதியை கேட்டு பெறவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். தனியார் ஆயுர்வேத மருத்துவமனையிலிருந்து பணம் பெற்றுக் கொண்டு ஆயுஷ் மருத்துவமனையை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை முடக்கி இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இளம் பெண்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் எத்தகையது என்பதை கூட அரசு மருத்துவமனையில் கண்டறிய முடியாத அவலம் இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் செலவு செய்து கூட உயிரை காப்பாற்ற முடியவில்லை. தென்கரை பாரதி நகரைச் சேர்ந்த பாரதி பிரியா என்பவர் கடந்த மாதம் காய்ச்சல் ஏற்பட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு என்ன காய்ச்சல் என்பதை மருத்துவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அவரது உடல்நிலையில் மிக மோசமடைந்திருக்கிறது. மதுரை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஸ்கிராப்டைப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி காய்ச்சல் ஏற்பட்டதை கண்டறிந்து அங்கு சென்ற பிறகு குணமளிக்கப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் இரவு பணியிலே மருத்துவர்கள் இல்லாததால் ஆண் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. போடி தச்சு தெருவை சேர்ந்த சரண்யாவுடைய பிரசவத்திற்கு அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட போது இரவு பணியில் பணியாற்ற வேண்டிய மருத்துவமனைக்கு வராத நிலையில் பிரசவம் நடைபெற்றதால் குழந்தை பிறந்த சில நிமிடங்களிலேயே பலியான கொடுமை தாயின் கண்முன்னே அரங்கேறி இருக்கிறது. இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சுகாதாரத்துறையில் ஒட்டுமொத்த அவலமாக இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மாரத்தான் அமைச்சராக இருக்கக்கூடிய தினந்தோறும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் மக்களுடைய வேதனையை மக்களுடைய உடலில் அக்கறை செலுத்தவில்லை என்று அந்த குடும்பத்தினரும் இந்த மாவட்ட மக்களும் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி காவல் சோதனை சாவடியில் பட்டப்பகலிலேயே தூங்கிய காவலரால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு திண்டுக்கல் தேனி மாவட்ட எல்லையிலே இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவலர் நீண்ட நேரம் தூங்கி இருக்கிறார். வாகன ஓட்டிகள் பல நேரம் ஒலி எழுப்பியும் கூட தூக்கத்திலிருந்து அவர் விழிக்கவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் காவலர் தூங்கிய தங்கள் செல்போன் வீடியோ மூலமாக பதிவு செய்து வெளியிட்டு அந்த காவலர் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்த எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும், இது போன்று உறங்கிக் கொண்டிருந்தால் இந்த மிகப்பெரிய கேள்வி எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. அதே போல தேனியிலே போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையத்தின் கூட்டை உடைத்து ஏர்கள் உள்ளிட்ட 24 செல்போன்கள், கஞ்சா ஆயில் மற்றும் கஞ்சா பொட்டலங்களை கொள்ளையடித்த சம்பளம் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரவை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. அன்னஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நள்ளிரவு வந்த 2 கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஒட்டுமொத்தமாக தேனி மாவட்டத்தையே கதிகலங்க செய்திருக்கிறது. காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலம் இருக்கிறது. காவல் நிலையத்திலே வந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சி தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக அந்த திட்டங்களுடைய எழுச்சியை தான் இன்றைக்கு இந்த தேனி மாவட்டம் கிழக்கு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற அளவில் மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவர்கள் அலட்சியத்தால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கர் பகுதியிலே மாம்பழத்திற்கு போதிய விலை கிடைக்காததால் இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேனியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தேனி அல்லிநகரம் நகராட்சி, பெரியகுளம் நகராட்சி ஊதிய உயர் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் சாலை அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் பங்களாமேடு அருகே அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பிலே நியாய விலைக் கடையாளர் பணியாளர்களுக்கு தகுதியற்ற சம்பளம் ஊதியம் வழங்குவதில் குறைபாடுகள் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கூலி உயர் வலியுறுத்தி போனஸ் கேட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுகவின் அட்ராசிட்டி என்பது இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது.